ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம எங்க இருக்கோம்னா பொள்ளாச்சி டவுன் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. நாம பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட் பத்தின வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கோம். இந்த வீடியோல பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல ஸ்டே பண்றதுக்கு எங்கெங்கெல்லாம் லாட்ஜஸ் இருக்கு, என்ன ரேட் ஆகும், சாப்பிட்றதுக்கு ஹோட்டல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்கு, பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட் சுத்தி இருக்கிற ஷாப்பிங் ஏரியாஸ், மார்க்கெட் ஏரியாஸ் இதெல்லாம் ஒரு ரவுண்டு போறோம். ஒரு பொள்ளாச்சி டவுன் வாக் மாதிரி வச்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்போதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம தமிழ்நாடு கேரளா பார்டர்ல இருக்கிற அழகான பொள்ளாச்சி நகரத்துல ஒரு சூப்பரான டவுன் வாக் போலாம். இங்க பாருங்க, ஒரு தமிழ்நாடு பஸ், ஒரு கேரளா பஸ். ஸோ பார்டர்ல இருக்கிற டவுனோட அழகே இதுதான். ஸோ ரெண்டு ஸ்டேட்டோட கல்ச்சரும் மிக்ஸ் ஆகிருக்கும். வாங்க மக்களை வீடியோக்குள்ள போலாம். மக்களே, நம்ம பொள்ளாச்சி நகர பேருந்து நிலையம் பாருங்க. புது பஸ் ஸ்டாண்டு, பழைய பஸ் ஸ்டாண்டு ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நாம இப்ப என்ன பண்ண போறோம்னா, அழகா பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே இருக்கிற ஹோட்டல்ஸ், லாட்ஜஸ் இதெல்லாம் பார்க்க போறோம். ஏன்னா நிறைய மக்கள் டூர் வருவீங்க. பொள்ளாச்சி ஆலியார் டேம், வால்பாறை இங்கெல்லாம் போவீங்க, டாப் ஸ்லிப், பரம்பிக்குளம் எல்லாம். ஸோ வந்தா இங்க ஸ்டே பண்றதுக்கு என்னென்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறது இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு கைட் மாதிரி இருக்கும் பொள்ளாச்சி டவுன் பத்தி. நம்ம பொள்ளாச்சி டவுன் பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியவே பாத்தீங்கன்னா ஹோட்டல் ஸ்ரீ ராமானுஜம்னு இருக்கும். அங்க உங்களுக்கு ஃபுட்டும் அவைலபிளா இருக்கும், ஸ்டே பண்றதுக்கு லாட்ஜிங் ஃபெசிலிட்டிஸும் இருக்குங்க. போத் ஏசி அண்ட் நான் ஏசி ரூம்ஸ் அவைலபிளா இருக்கும். வாங்க ஃப்ரண்ட்ல போய் பார்ப்போம். மக்களே, புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு கேரளா பஸ் கிளம்பிட்டு இருக்கு பாருங்க. பாலக்காடு பஸ்ஸுங்க. ஸோ பாலக்காடு ரீஜன் எல்லாம் மலபார் ரீஜன் சொல்லுவாங்க கேரளால. பாலக்காடு, கோழிக்கோடு, காசர்கோடு இதெல்லாமே மலபார் ரீஜன்ஸ். மலப்புரம், வயநாடு இதெல்லாமே. ஸோ பொள்ளாச்சியில இருந்து பாலக்காடு, திருச்சூருக்கெல்லாம் நிறைய பஸ் கனெக்டிவிட்டி இருக்கும். இந்த ரோடு பேரே பாலக்காடு ரோடு தான். ஸோ இங்கிருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் போனா நம்ம பார்டர் ரீச் பண்ணிடலாங்க. நிறைய பார்டர் ரூட்ஸ் இருக்கு. திருச்சூர் போற ரூட் இருக்கு, பாலக்காடு போற ரூட் இருக்கு. ஸோ நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு ஒட்டுன அப்படியே இந்த ஸ்ட்ரீட்ல உள்ள போனோம்னு வச்சுக்கோங்களா, நம்ம ராமானுஜம் போர்டிங் அண்ட் லாட்ஜிங் ஹோட்டல் இருக்குல்ல, இந்த ரோட்குள்ள போனா உங்களுக்கு ஃபுல்லா ஸ்நாக்ஸ், அதுக்கப்புறம் ஷாப்பிங் சென்டர்ஸ், மெடிக்கல்ஸ், லாட்ஜஸ், இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நிறைய இருக்குங்க. ஃபுட்டுக்கு, ஸ்டேக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கும். கிறிஸ்டல் ஏசி பார் எல்லாம் கூட இருக்கு பாருங்க பக்கத்திலேயே. ஸோ இங்க கொங்கு பெல்ட்டோட கல்ச்சரே இதுதாங்க. ஃபுல்லா சாணி மொழி இருப்பாங்க. டவுனு, சிட்டி, கிராமம் எல்லா பக்கமுமே. சாயங்காலம் தண்ணி தெளிச்சிட்டு இருக்காங்க, கோலமும் போட்டாங்கன்னா பயங்கர ஹெரிட்டேஜா இருக்கும். கலாய்க்கிறேன்னு நினைக்காதீங்க, ஜஸ்ட் சொல்றேன். ஸோ இந்த ரூட்ல பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு ஒட்டுன்னு அப்படியே இருக்குங்க. 350ல இருந்து உங்களுக்கு ரூம்ஸ் அவைலபிளா இருக்கு. ஜஸ்ட் சிங்கிள் நான் ஏசினா 350, சிங்கிள் ஏசினா 500, டபுள் ரூம்னா 750, 1000 இந்த ரேஞ்சில் இருக்குங்க. ஸோ ஸ்நாக் ஷாப்ஸு, மொபைல் சர்வீஸ் சென்டர்ஸு, பேக்கரிஸு, ஸ்வீட் ஷாப்ஸு, மொபைல் சர்வீஸ் சென்டர்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க துணிமணி விற்கிற கடைகள் மாதிரி நிறைய என்ன சொல்றது, ஷாப்பிங்க்கு செப்பல்ஸ் எல்லாம் வாங்கணும்னா கூட வாங்கிக்கலாம். மக்களே, இது பொள்ளாச்சி புது பஸ் ஸ்டாண்டுக்கு ஒட்டுனாப்படி இருக்கிற ஒரு ஸ்ட்ரீட்டுங்க. ஸோ அதுக்குள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு சைட் லேன்ஸ் போகும். உள்ளுக்குள்ள ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா நிறைய லேன்ஸ் போகும். ஒவ்வொரு லேன்லயுமே உங்களுக்கு லாட்ஜஸ் இருக்குங்க. இதுக்குள்ள பிஆர்எஸ் லாட்ஜ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா எல்லாமே பட்ஜெட் லாட்ஜஸா தாங்க இருக்கும். பிஆர்எஸ்க்கு ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா டிகேஎஸ் லாட்ஜ்னு ஒண்ணு இருக்கு. எல்லாத்துலயுமே பாத்தீங்களா மலையாளத்திலயும் எழுதியிருப்பாங்க. ஏன்னா நிறைய கேரளா மக்களும் இங்க ஸ்டே பண்ணுவாங்க. இங்கிருந்து என்ன ஒரு 20-25 கிலோமீட்டர் தாங்க கேரளா பார்டர். அதனால நிறைய சேட்டன்ஸும் இங்க ஸ்டே பண்ணுவாங்க. அதனால மலையாளத்திலயும் எழுதியிருப்பாங்க. வாங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். மக்களே, நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து உள்ள வந்தோடனே ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட்ல 2 லாட்ஜ் பார்த்தோம்ல, பிகேஎஸ் லாட்ஜ், டிஆர்எஸ் அப்படின்ட்டுலாம்.
இது வந்து அடுத்த ஸ்ட்ரீட்டுங்க. எல்லா பக்கமே லாட்ஜஸ் இருக்கு பாருங்க, எத்தனை லாட்ஜஸ் இருக்கு பாருங்க. இதுக்குள்ளேயே நம்ம ஒரு 4-5 லாட்ஜஸ் பார்த்தாச்சு. இது என்ஆர்எம் லாட்ஜ். நம்பர் இருக்கு பாருங்க, நோட் பண்ணிக்கோங்க, வேணா புக் பண்ணிக்கலாம். மலையாளத்துலேயே எழுதியிருக்காங்க பாருங்க, ஏன்னா நிறைய கேரள மக்கள் வந்து இந்த வழியில டிராவல் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஸ்டே பண்றதுக்காக மலையாளத்துலேயும் எழுதியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தே வந்து ஐயப்பா லாட்ஜ் இருக்கு. இங்க ஒரு ஜிலேபி கடை இருக்கு பாருங்க, ஸ்வீட் ஷாப். பாப்கார்ன் வித்துட்டு இருக்காரு ஒரு அண்ணா. வடக்கு மக்கள் தாங்க, நிறைய வடக்கன்ஸ் இருக்காங்க பொள்ளாச்சிலையும். ஸோ இங்க பாருங்க, சிங்கிள் ரூம் 300 தான். நேஷனல் லாட்ஜ். செல்டெக்னு ஒரு மொபைல் கம்பெனி இருக்கும், அதுக்கு பக்கத்துலயே இருக்கு. பிஜி லாட்ஜ்னு ஒன்று இருக்கு. ஸோ இந்த சைடும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 லாட்ஜ் இருக்கு. 2 லாட்ஜ் இல்லைங்க, அதுக்கு அந்த சைடும் ஒரு லாட்ஜ் இருக்குங்க. லக்ஷ்மி லாட்ஜ்னு ஒன்று இருக்கு, பிபிஆர் லாட்ஜ்னு ஒன்று இருக்கு. அப்பா எவ்வளவு ஆப்ஷன்ஸு. இது லக்ஷ்மி பேரடைஸ். எல்லா பக்கமே உங்களுக்கு ஏசி நான் ஏசி ரூம்ஸ் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குங்க. நல்லா காமாக இருக்கும். பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே இருந்தாலும் ரொம்ப பக்கத்தில் இருக்கிற ஸ்ட்ரீட்டில் தான் சவுண்ட் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரீட் உள்ளே வந்துட்டிங்கன்னா சவுண்டு கம்மியாயிடும். அங்கே பிபிஆர் லாட்ஜ்னு ஒன்று இருக்குது பாருங்கள். கோகனட் சிட்டிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்களா, சிட்டிக்குள்ளேயே தென்னந்தோப்பெல்லாம் இருக்குது. நம்ம நேட்டிவ் இது தாங்க, பட் ஆனால் பூர்வீகம் இது தான். இப்போ நம்ம ஹோசூரில் செட்டில் ஆகிட்டோம் ஃபார் த டைம் பீயிங். இது லக்ஷ்மி லாட்ஜுங்க. நமக்கு வந்து கொடைக்கானல் மலை அடிவாரத்தில் செட்டில் ஆகணும்னு தான் ஆசை. நம்மளை ஃபர்ஸ்ட்லேருந்தே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற மக்களுக்கு தெரியும். நாம் வந்து சேனல் ஆரம்பிக்கும் போது கொடைக்கானலில் தான் இருந்தோம். அதுக்கப்புறம் ஹோசூர் ஷிஃப்ட் ஆகிட்டோம். இங்கே பாருங்களேன், கேரளா ஜோதிட நிலையம் நல்லா இருக்கு. பார்டர் பக்கத்தில் இருந்தா 2 கல்ச்சரும் அப்படியே மிக்ஸ் ஆகிருக்குங்க பொள்ளாச்சியில். பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் எல்லா சிட்டிலையுமே பார்த்தீங்கன்னா பார்டர் சிட்டிஸில் நிறைய மலையாளத்து மக்கள் இருப்பாங்க. மோஸ்ட்லி எல்லா பக்கமுமே வந்து மலையாளத்துலேயே எழுதியிருக்காங்க. லக்ஷ்மி பேரடைஸ் லாட்ஜ் ரிசப்ஷன். கிளைமேட் எப்போவுமே ப்ளசண்ட்டாக இருக்குங்க. சம்மர் சீசனில் மட்டும் ஒரு 3 மாதம் கொஞ்சம் ஹாட்டாக இருக்கும். மற்றபடி இயர் ரவுண்டு பார்த்தீங்கன்னா நல்லா சில் கிளைமேட்டாக இருக்கும். மதியம் மட்டும் கொஞ்சம் ஹாட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். 3 மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னா மறுபடியும் சிலு சிலுன்னு காற்றடிக்க ஆரம்பிச்சிடும். மேற்கு தொடர்ச்சி மலைகள் காற்று. மக்களே, மறுபடியும் நம்ம மெயின் ஸ்ட்ரீட் வந்துட்டோம். ஆல்ரெடி 2 ஸ்ட்ரீட்டில் இருக்கிற ஹோட்டல்ஸ் பார்த்துட்டோம்ல. இப்போ அடுத்து நம்ம போயிட்டு இருக்கோங்க. ஐயப்பா லாட்ஜ்னு ஒன்று இருக்கு. நிறைய பேக்ஸு, மொபைல் ஆக்சசரி ஷாப்ஸ் தான் இந்த சைடு. இது ஐயப்பா லாட்ஜோட ரிசப்ஷன். 2 வீலர் பார்க்கிங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்கு. நிறையா ட்ராவலர்ஸ் வராங்க இல்லைங்க, வால்பாறை, அதிரப்பள்ளி எல்லாம் போகிறதுக்கு. ஸோ அவங்க அன்டைமில் வந்தாங்கன்னா நைட் இங்கே ஸ்டே பண்ணிட்டு போகிறாங்க. நேற்று நம்ம ஸ்டே பண்ணியிருக்கிற ஹோட்டல்லையே வந்து பைக்கு ஸ்டே பண்ணியிருந்தாங்க. ஸோ நல்ல ஆப்ஷன்ஸ். பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே உங்களுக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு பார்க்கிங் ஸ்பேஸ் அவைலபிளாக இல்லாட்டி 24/7 ஆப்ரேட் ஆகிற பைக் ஸ்டாண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இந்த ஸ்ட்ரீட்லேயே இருக்குது. ஒரு 200 மீட்டர்ஸ் நடந்து வந்தால் போதும். பாருங்க, பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 200 மீட்டர்ஸ் தான் உள்ள உங்களுக்கு 2 வீலர் பார்க்கிங் எல்லாம் அவைலபிளா இருக்கு. மக்களே, பைக் ஸ்டாண்ட் பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா அஜ்மீர் பிரியாணி சென்டர்னு ஒன்று இருக்கு. இது வந்து ராஜா மில் ரோடுன்னு ஒரு ரோடுங்க. ஸோ ராஜா மில் வந்து அந்த காலத்துல ஃபேமஸா இருந்துச்சு. இப்போ மில்ஸ் எல்லாம் தான் வந்து அவுடேட்டட் ஆயிடுச்சு. அதனால எல்லாம் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸஸா மாறிட்டு வருது. ஸோ இந்த ஸ்ட்ரீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா இங்க நிறைய பேக்கரிஸ் எல்லாம் இருக்கும். இதுவும் நல்லா உங்களுக்கு ஷாப்பிங்ஸ் எல்லாம் இருக்கிற ஏரியா. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மொபைல் ஆக்சசரிஸ் தான், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் விற்கிற கடைங்க தான் இங்கே நிறைய இருக்கு. ஸோ இங்கிருந்து உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் ஆக்சசபிள். இப்படி போயும் பஸ் ஸ்டாண்ட் என்ட்ரன்ஸ்க்கு போயிடலாம். சென்னை மொபைல்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. மக்களே, நம்ம ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கிற டெட் எண்டுக்கு வந்துட்டு ராஜா மில் ரோட்டுக்கு வந்தோம்ல, இந்த சைடு ஃபுல்லா மொபைல் ஷாப்ஸுங்க. இந்த சைடு பஸ் ஸ்டாண்ட் போற வழியில பாத்தீங்கன்னா சிடி லாட்ஜ்னு ஒன்று இருக்கு. இதுலயும் பாத்தீங்கன்னா ஏசி நான் ஏசி ரூம்ஸ் ரெண்டுமே அவைலபிளா இருக்கு. சிட்டிக்குள்ள போறதுக்கு நிறைய ஷேர் ஆட்டோஸ் இருக்கும். அங்கங்க வந்து உங்களுக்கு ஷேர் ஆட்டோஸ் எங்க வேணாலும் போய்க்கலாம். பஸ் ஸ்டாண்டுக்கு, ரயில்வே ஸ்டேஷனுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு நல்ல கனெக்டிவிட்டி இருக்கும். ஓகேவா? ஸோ பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே கிட்டத்தட்ட 10 லாட்ஜ் இருக்குங்க. 300-350 இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது
எவ்வளவு சீப் அண்ட் பெஸ்டா இருக்கு பாருங்க. மக்களே, நம்ம சிட்டி லாட்ஜ்ல இருந்து ராஜா மில் ரோட்ல வந்துட்டு பஸ் ஸ்டாண்ட் நோக்கி போயிட்டு இருக்கோங்க. நீங்க எங்கிருந்து சதர்ன் சைடு பார்த்தாலும் பொள்ளாச்சி டவுன்ல இருந்து மேற்கு தொடர்ச்சி மலைகள் தெரியும். அங்க பாருங்க, தூரத்துல மேற்கு தொடர்ச்சி மலைகள், மேகங்கள் தவழ்ந்துட்டு சூப்பரா இருக்கு பாருங்க. மலை அடிவாரத்தில் இருக்கிற டவுன்ஸே அழகுங்க. ஸோ நம்ம பூர்வீகத்தை உங்களுக்கு காட்டுறதுல ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்றேன். நிறைய பேர் பொள்ளாச்சிக்கு டூர் வாங்க, நிறைய பிளேசஸ் இருக்கு, இயற்கை எழில் கொஞ்சம் இடங்கள், கேட்வே டு வால்பாறை, டாப் ஸ்லிப், பரம்பிக்குளம், நிறைய பிளேசஸ் இருக்குங்க. ஆலியார் டேம், திருமூர்த்தி டேம் பத்தி vlog பண்ணியிருக்கோம். திருமூர்த்தி ஹில்ஸ், ஃபால்ஸ், டேம் எல்லாமே. ஸோ அந்த vlogகும் பார்க்காம இருந்தா பாருங்க. மக்களே, நம்ம ராஜா மில் ரோட்ல இருந்து வந்தோம்னா மெயின் ரோடு ரீச் ஆயிடலாங்க. இது வந்து பஸ் ஸ்டாண்டு போற வழி. அங்க சிக்னல் இருக்கு பாருங்க, அதுதான் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல இருக்கிற சிக்னல். இந்த சைட்ல போனா பொள்ளாச்சியோட கடைவீதி போலாம். பயங்கரமா இருக்கும் ஷாப்பிங்க்கு. பொள்ளாச்சி செம்ம கிராண்ட் பணப்புழக்கம் இருக்கிற ஏரியாங்க. நல்லா ஃபெர்டைல் லேண்ட் இல்ல, அதனால எல்லா பிராண்ட்ஸுமே இருக்கும். அங்க ஒரு 200 மீட்டர்ஸ் போனா கடைவீதி இருக்கும். நமக்கு டைம் இருந்தா அங்கேயும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம டுவர்ட்ஸ் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு இருக்கோம். ஏடிஎம்ஸ் எல்லாம் இருக்குங்க. HDFC ஏடிஎம், ஆக்சிஸ் பேங்க் ஏடிஎம் எல்லாம் அந்த சைடு தான் இருக்கு. மக்களே, அங்க HDFC ஏடிஎம் இருக்கு பாருங்க, அது வந்து BSNL எக்ஸ்சேஞ்ச் இருக்கிற பில்டிங்க்கு கீழே தாங்க. அதுக்கு கீழேயே பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் என்ட்ரன்ஸ்ல இருந்து ஆப்போசிட்ல கிராஸ் பண்ணாவே வந்து உங்களுக்கு ஏடிஎம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கும். எமர்ஜென்சிக்கு பணம் எல்லாம் எடுக்கணும்னா நீங்க அது யூஸ் பண்ணிக்கலாம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலயே. இங்க ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா கௌரி கிருஷ்ணா ஹோட்டல் இருக்கும், பியூர் வெஜ் ஹோட்டலு, ரொம்ப ஃபேமஸ் பொள்ளாச்சியில. ஸோ இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா பெல்ட்ஸ், ஸ்லிப்பர்ஸ் இதெல்லாம் விற்கிற கடைகள் நிறைய இருக்கும். பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இல்ல, அதனால நிறைய குட்டி குட்டி கடைகள் இருக்கும் பட்ஜெட் ஷாப்பிங் பண்றதுக்கு. இங்க வந்து பேக்கரி இருக்கு, கௌரி கிருஷ்ணா பேக்கரி, ஹோட்டல் பக்கத்திலேயே. ஸோ சிக்னல்ல இருந்து நாம ரைட் சைடு போனோம்னா கோயம்புத்தூர் ரோடு ரீச் ஆயிடலாம். பொள்ளாச்சியோட இம்பார்ட்டன்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் கோயம்புத்தூர் ரோடு போற வழியில இருக்கு. நியூ ஸ்கீம் ரோடுன்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க, HDFC பேங்க் பிரான்ச்சும் இருக்கு, ஆக்சிஸ் பேங்க் பிரான்ச் இருக்கு, ICICI பேங்க் பிரான்ச், ரெப்கோ, ஹோம் ஃபைனான்ஸ் எல்லாமே ஒரு சின்ன ஸ்ட்ரெச்ல பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்திலேயே இருக்கு பாருங்க. எல்லா பேங்கோட ஏடிஎம்மும் இருக்கும் அங்கங்க. ஸோ ஏடிஎம் தேடி நீங்க அலையவே தேவையில்லை. ஈவினிங் டைம் நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட் அவைலபிளா இருக்கும். இப்பவே வந்து ஃபாஸ்ட் ஃபுட் போட்டுருக்காங்க பாருங்க, சிக்கன் நூடுல்ஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எல்லாம். ஸோ அங்க கரூர் வைசியா பேங்க், ஆக்சிஸ் பேங்க் ஏடிஎம் எல்லாம் இருக்கும். ஸோ பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல பாருங்க பிரதர்ஸ் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்நாக்ஸ் எல்லாங்க. ஸோ இது வந்து பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸ். இங்கேயும் நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் கடைங்க இருக்கு பாருங்க, ஃப்ரூட் ஷாப்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. பூக்கடைகள் நல்லா வைப்பா இருக்கு பாருங்க. பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல பேரறிஞர் அண்ணா நூற்றாண்டு விழா கூடுதல் பேருந்து நிலையம். இது பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸ். இது இந்த பிளாட்ஃபார்ம்ல ஃபுல்லாவே வந்து கேரளா பஸ்ஸஸ் தான் இருக்கும். அங்க நின்றுட்டு இருக்கு பாருங்க, பாலக்காடு, திருச்சூர் போற பஸ்ஸஸ் எல்லாம். ஆக்சுவலா பரம்பிக்குளம் கேரளாங்க, பட் ஆனா வந்து பொள்ளாச்சி வழியா தான் ரூட் இருக்கு. மக்களே, லைனா பாலக்காடு பஸ்ஸஸ் நின்றுட்டு இருக்கு பாருங்க. இது KSRTC ஃபாஸ்ட் பேசஞ்சரு, பின்னாடி வந்து நார்மல் பஸ், அதுக்கு பின்னாடி ஒரு பிரைவேட் பஸ் இருக்கு. தூரத்துல நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகள். பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க வியூ, ஹில்ஸோட வியூ. இந்த சைடு நிக்கிறது வந்து திருச்சூர் பஸ். மக்களே, அடுத்து கேரளா பஸ் கிளம்புங்க. திருச்சூர் பஸ்ஸுங்க, பாலக்காடு பஸ்ஸுக்கு பின்னாடியே கிளம்புது பாருங்க.
திருச்சூர் டிஸ்ட்ரிக்ட் பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட் ரெண்டும் பக்கத்துல இருக்கும். பொள்ளாச்சியில இருந்து ஆக்சசிபிள். இங்க நிக்கிற பஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பொள்ளாச்சியில இருந்து மலை அடிவாரத்துல இருக்கிற கிராமங்களுக்கு போற பஸ்ஸஸ்ங்க. காளியம்மன் கோவில் போற பஸ் 11A, அது வந்து உடையக்குளம். இது 2 வில்லேஜஸ்மே வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகள் கீழே தான் இருக்கு. மாசாணியம்மன் கோவில் வழியா தான் போகும். ஆனைமலை மாசாணியம்மன் கோவில் ரொம்ப ஃபேமஸ் இல்ல, ரெண்டுமே மாசாணியம்மன் கோவில் வழியா தான் போகும். மக்களே, புது பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லயே வந்து ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க. இன்னும் வந்து ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. அங்கங்க எல்லாம் இடிச்சு போட்டு வச்சிருக்காங்க. ஸோ ஓல்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே இருக்கிற ஏரியாஸ் எல்லாம் பார்ப்போம். வெளியே ஒரு சர்ச் இருக்கு பாருங்க, பியூட்டிஃபுல்லா. அதுக்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா நிறைய பேக்கரிஸ் எல்லாம் இருக்குங்க. ஐயப்பா பேக்கரிஸ், கிருஷ்ணா பேக்கரிஸ், ஸ்டேஷனரி ஷாப்பு, மளிகை கடைங்க. ஸோ இதெல்லாமே இருக்கும். இது வந்து சந்தை ஒன்று இருக்கும், காய்கறி சந்தை இருக்கும் பொள்ளாச்சி டவுன் பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடே பார்த்தீங்கன்னா. ஸோ முக்கியமான ஷாப்பிங் ஏரியா இதுவும் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடியே. ஸோ பொள்ளாச்சி சுற்றி இருக்கிற கிராம பகுதி மக்கள் வந்துட்டு சந்தையில் காய்கறி, வீட்டுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வாங்குற முக்கியமான ஏரியா இது. பழக்கடைகள் எல்லாமே இருக்கும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்கு இந்த சைடு. இங்க பாருங்க, ஃபுல்லா ஸ்நாக்ஸ் தான். ஸ்நாக்ஸு, அதுக்கப்புறம் காய்கறி கடைங்க, பேக்கரி ஷாப்ஸு, பழக்கடைகள். மக்களை யூஸ்வலா கோயம்புத்தூர் மார்க்கத்திலிருந்து வர பஸ்ஸஸ் இந்த மார்க்கெட் வழியா தான் வந்து டவுன் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள என்டர் ஆவாங்க. கோயம்புத்தூர்ல இருந்து பொள்ளாச்சி வர பஸ்ஸஸ் பாருங்க. ஸோ நான் சொன்னேன்ல, மார்க்கெட் ஏரியா இது ஃபுல்லாவே பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடு பிஸியான மார்க்கெட் ஏரியா தான். வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே வந்து நீங்க இங்க வாங்கலாம். வாட்டர் டேங்க் ரோடுன்னு சொல்லுவாங்க. சைக்கிள் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. சைக்கிளரி கடை பேரு. கலக்கிறங்கப்பா. பாத்திரங்கள் வாங்கலையோ, பிளாஸ்டிக் பொருட்கள் வாங்கலையோ, மார்க்கெட் கடை விரிச்சிருக்காங்க பாருங்க. மக்களே, பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடு இருக்கிற முக்கியமான காய்கறி மார்க்கெட்டுக்கு வந்தாச்சுங்க. ஸோ நாங்கள் ஸ்கூல் டேஸ்லேயும் வந்து அம்மா கூட வந்து இங்க ஷாப்பிங் பண்ண ஞாபகங்கள், மலரும் நினைவுகள். ஸோ 2 வீக்ஸ் ஒன்ஸ் இங்க வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வந்து வாங்கிட்டு போவோம். பாருங்க, ஃபுல்லாவே உள்ளுக்குள்ள ஒரு 2-3 ஸ்ட்ரீட்ஸ் இருக்கும். இங்க நம்ம ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை டைம்ல வந்தங்காட்டி இங்க ஃபுல்லா வந்து பூஜைக்கு தேவையான சாமானங்களை வச்சிருக்காங்க பாருங்க. பொரிக்கடலை, வாழை, கரும்பு இதெல்லாமே வித்துட்டு இருக்காங்க. பூக்கடைகள். ஏன் இந்த சைடு கோயம்புத்தூர் பஸ் வர மாதிரி வச்சுட்டாங்கன்னு தெரியல. ரொம்ப குறுகலான ரோடு ஆக்சுவலா. மக்களே, நம்ம மார்க்கெட்குள்ள இருக்கோங்க. ஃபுல்லா வந்து 2 சைடு பாத்தீங்கன்னா பட்ஜெட்ல ஷாப் பண்றதுக்கு சூப்பரான ஏரியா இங்க பொள்ளாச்சி டவுனுக்குள்ள. வீட்டுக்கு தேவையான ப்ரொவிஷன்ஸு, காய்கறிகள், அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே வந்து நம்ம பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்கிற மார்க்கெட்ல கிடைக்கும். இன்கேஸ் நீங்க பொள்ளாச்சி சைடு வந்துட்டு பட்ஜெட் ஷாப்பிங் பண்ணணும் வீட்டுக்கு அப்படின்னா இங்க வந்து ஷாப்பிங் பண்ணுங்க. ஹோல்சேல்ல, ரீட்டைல்ல எல்லாமே கிடைக்கும். இங்க பாருங்க, பிஸியான மார்க்கெட் ஏரியா. ஆக்சுவலா பொள்ளாச்சி சந்தைன்னு ஒன்று இருக்குங்க. அது வந்து பாலக்காடு ரூட்ல தான் இருக்கு, ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல. அது இது விட நல்ல பெரிய மார்க்கெட்டா இருக்கும். பாருங்க, நம்ம கேரளாக்கு காய்கறிகள் எல்லாம் சப்ளை பண்றாங்கல்ல, அதெல்லாம் அங்க இருக்கிற பொள்ளாச்சி சந்தையில இருந்து தான் போகும். இது வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல சுத்தி இருக்கிற கிராம மக்கள் வந்து பர்ச்சேஸ் பண்றதுக்கு ஏதுவா இந்த மார்க்கெட் வச்சிருக்காங்க. சூப்பரா இருக்குல்ல. மற்ற ஊர் மார்க்கெட்ஸ் எல்லாம் விட நல்லா கிளீனா மெயின்டைன் பண்ணுவாங்க இங்க கொங்கு பெல்ட்ல. எல்லா பக்கமும் பூசி மொழிகி கிளீனா வச்சிருப்பாங்க. சூப்பரா இருக்குல்ல. ஸோ அது வந்து நம்ம கோயம்புத்தூர் ரோடு ரீச் ஆகிடும். மக்களே, நம்ம மார்க்கெட்ல இருந்து வந்தாச்சுங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைட்ல இருக்கிற மார்க்கெட்ல இருந்து. இது வந்து கோயம்புத்தூர் ரோடுங்க. ஸோ இது வந்து கோயம்புத்தூரோட பாஷ் ஏரியா மாதிரி. யூ நேம் த பிராண்ட், எல்லா பிராண்ட் ஷாப்ஸுமே இங்க அவைலபிளா இருக்கும்.
சிட்டி யூனியன் பேங்க் அவைலபிளா இருக்கு பாருங்க. இது நம்பர் 10 ஷாப்பிங் மால். ஆக்சுவலா ஒரு மினி மாலே வந்துருச்சுங்க பொள்ளாச்சியில. நம்ம எல்லா சிட்டிஸுமே வந்து சூப்பரா டெவலப் ஆயிட்டு இருக்குங்க. அதுவும் கொங்குபேட்டில் இருக்கிற டவுன்ஸ் சிட்டிஸ் எல்லாம் நல்லா டெவலப் ஆயிருச்சு. ஏன்னா நிறைய இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் இருக்கிற இடங்கள்ல இதெல்லாம், அதனால சூப்பரா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். இங்க பாருங்க நிறைய பிரீமியம் பிராண்டட் ஷாப்ஸ் எல்லாம் இங்க இருக்கும். கார்மெண்ட் ஷாப்ஸ் ஆப்போசிட்ல ஆரஞ்சு கார்மெண்ட்ஸ் ஒன்று இருக்கு பாருங்க. கோயம்புத்தூர் ரோட்ல, பொள்ளாச்சி கோயம்புத்தூர் ரோட்ல இருக்கிற இன்னொரு இம்பார்ட்டன்ட் லேண்ட்மார்க் பாத்தீங்கன்னா நம்ம துரைஸ் தியேட்டருங்க. இங்க பாருங்க. ஸோ இந்த வழியிலேயே பாத்தீங்கன்னா ஒரு 2 தியேட்டர் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்ல ஹோட்டல் சக்தின்னு இருக்குங்க. இதுதான் வந்து ஒன் ஆஃப் த பிரீமியம் ஹோட்டல்ஸ். ரொம்ப காலமா நம்ம பொள்ளாச்சியில ஷூட்டிங் லொகேஷன் இல்ல, ஸோ நிறைய ஆக்டர்ஸ் எல்லாம் வந்தா இங்கதான் ஸ்டே பண்ணுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு பாப்புலரான ஹோட்டல் நம்ம சக்தி ஹோட்டல். அங்க இன்னொரு தியேட்டர் இருக்கும். ஸோ இது ரொம்ப பாஷ் கமர்ஷியல் ஸ்ட்ரீட் பொள்ளாச்சியில. இன்னைக்கு லீவ் நாளுங்கிறதுனால அவ்வளவா ரஷ் இல்லாம இருக்கு. இல்லாட்டி இன்னுமே பயங்கர ரஷ்ஷா இருக்கும். நாம சக்தி ஹோட்டல்ஸ்க்கு ஆப்போசிட்ல துரைஸ் தியேட்டர் பார்த்தோம்ல, அந்த சிக்னல் தாண்டி வந்துன்னு இந்த காம்ப்ளெக்ஸ் ஆக்சுவலா நல்லப்பா தியேட்டர்னு இருந்துச்சுங்க. அது இப்ப NTP மஹாலா மாத்திட்டாங்க. ஒரு கன்வென்ஷன் ஹாலா மாத்திட்டு இருக்காங்க. நிறைய தியேட்டர்ஸ் இப்ப இப்படிதான் ஆயிட்டு இருக்கு அன்பார்ச்சுனேட்லி. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நிறைய ஜூஸ் ஷாப்ஸ், நல்ல பிரீமியம் ஹோட்டல்ஸ் சாப்பிடுறதுக்கெல்லாம் அவைலபிளா இருக்கும். பழமுதிர் சோலை இதெல்லாம் நிறைய அவைலபிளா இருக்கும். எல்லா பக்கம் பாருங்க பூஜை சாமானுங்க தான் குமிச்சு வச்சிருக்காங்க. ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் இருக்கு பாருங்க. ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ், அழகு பழமுதிர் சோலை, ஃப்ரெஷ் ஜூஸ் ஷாப்ஸ். மக்களே இப்ப நாம கோயம்புத்தூர் ரோட்ல ஜங்ஷன் பக்கத்துல இருக்கோங்க. இங்க பாருங்க ராம்ராஜ் காட்டன்ஸ், பப்பி ஷேம்னு ஒரு கிட்ஸ் வேர் கடைங்க. என்னென்ன மாதிரி என்ன இதெல்லாம் இருக்கு பாருங்க. இங்க பூக்கடைகள், இங்க தனிஷ் ஜுவல்லரி ஷாப் இருக்கு பாருங்க. எல்லா பிராண்ட்ஸுமே வந்துட்டு இருக்குங்க பொள்ளாச்சியில. கலக்குறாங்க போங்க. பார்க்கிங்கோட அவைலபிளா இருக்கு. ஃபாரினர்ஸ் எல்லாம் இங்க சுத்திட்டு இருக்காங்க. ஏன்னா நிறைய ஹில் ஸ்டேஷனுக்கு இங்க டூர் வருவாங்க. ஸோ அவங்களுக்கும் இது வந்து ஒரு கேட்வே மாதிரி ஹில்ஸுக்கு. இங்க அமுதசுரபின்னு ஒரு ஹோட்டல் இருக்கு பாருங்க, வெஜ் ஹோட்டல். மக்களே ராம்ராஜுக்கு ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாதவா ஹால்னு ஒண்ணு இருக்குங்க. இதுவும் ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் தாங்க. மல்டி குசைன் வெஜ் ரெஸ்டாரண்ட் இருக்கு. பார்க்கிங்கோட வெஜ் ரெஸ்டாரண்ட், பார்ட்டி ஹால், பிசினஸ் கிளாஸ் ஹோட்டல் ஆக்சுவலா இது. ஸோ நீங்க பிரீமியம் ஸ்டேப்லாம் பாத்தீங்கன்னா மாதவா இன்ல ஸ்டே பண்ணிக்கலாம். சக்தி ஹோட்டலுக்கு போட்டி ஆரம்பிச்சிருக்காங்க போல. செம பாஷா இருக்குங்க. 3 ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சில் இருக்கு. நைஸ். இந்த பக்கம் ட்ரிகர் பேண்ட் ஷாப் இருக்கு பாருங்க. ஆம்னி பஸ்ஸஸ் எல்லாம் இங்க இருந்து தான் கிளம்புங்க. நீங்க பொள்ளாச்சியில இருந்து லாங் டிஸ்டன்ஸ் சென்னை, பெங்களூரு இங்கெல்லாம் போகணும்னா நைட்டு கோயம்புத்தூர் ரோட்ல இந்த கிரவுண்ட்ல இருந்து தான் கிளம்பும். ஓகேவா? ஸோ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கோயம்புத்தூர் ரோடுன்னு கேட்டீங்கன்னாவே இந்த சிக்னல் சொல்லுவாங்க. அங்கிருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல நீங்க ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் வந்துடலாம். இது பேசிக்ஸ் பிராண்ட் ஷாப்புங்க.
மக்களே, நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இருக்கிற கோயம்புத்தூர் ரோடு சிக்னல் வந்தாச்சுங்க. இதுவும் வந்து ஒரு முக்கியமான ஜங்ஷன் வச்சுக்கோங்களா. இந்த சைடு வந்து பஸ் ஸ்டாண்ட் போற ரூட்டு, நேரா போனா கடைவீதி போற ரூட்டு. இந்த சைடு வந்து நியூ ஸ்கீம் ரோடுன்னு சொல்லுவாங்க. பொள்ளாச்சியோட இம்பார்ட்டன்ட் ஹோட்டல்ஸு, பாஷான சாப்பிட்றதுக்கான ஹோட்டல்ஸ் எல்லாமே இந்த சைடு தான் இருக்கும். ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். கௌரி கிருஷ்ணா பேக்கரி ரொம்ப ஃபேமஸ். நல்லா விதவிதமான ஸ்நாக்ஸ் எல்லாம் கிடைக்கும் இங்க. எவ்வளவு கூட்டம் பாருங்க. ஸோ ஆப்போசிட்ல ஸ்கொயர் லாட்ஜ்னு ஒன்று இருக்குங்க, ரத்னா ஸ்கொயர் காம்ப்ளெக்ஸ்ல. பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலயே நிறைய ஆப்ஷன்ஸ், எல்லா பட்ஜெட்லயும் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. தங்கமயில் ஜுவல்லர்ஸ். ஸோ இங்கிருந்து உடுமலைப்பேட்டை 30 கிலோமீட்டர்ஸ், பாலக்காடு 46, பல்லடம் 50. ஸோ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கோயம்புத்தூர் ரோட்டுக்கு வந்தா இந்த ஜங்ஷன்ல ஒரு காந்தி ஸ்டாச்சு இருக்குங்க, ரொம்ப ஃபேமஸ். காந்தி சிலைன்னு சொன்னீங்கன்னாவே பொள்ளாச்சியில தெரியாம யாருமே இருக்க மாட்டாங்க. இங்க ஜூஸஸ், ஸ்நாக்ஸ், கேக் ஐட்டம்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்குங்க. கௌரி கிருஷ்ணால பீட்சா, ஐஸ்கிரீம்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல நீங்க ஃபுட்டுக்கு ஹேங் அவுட் பண்ணணும்னா இங்க வரலாம். ஓகேவா மக்களே? காந்தி ஸ்டாச்சுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்ல நியூ ஸ்கீம் ரோடு ஸ்டார்ட் ஆகுங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரீமியம் ஹோட்டல்ஸ், சாப்பிட்றதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது ஹோட்டல் கௌரி கிருஷ்ணா ஹோட்டல். பேக்கரி இந்த சைடு இருக்கும், அதுக்கு பின்னாடியே பாத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கான ஹோட்டல் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா அன்னை ஹோட்டல்னு ஒன்று இருக்கும், வெஜ் அண்ட் நான்வெஜ்க்கு. நிறைய ஏடிஎம் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும், ஏடிஎம் சென்டர்ஸ். கேபிஆர் பிரியாணி கடை, போர்டிங் அண்ட் லாட்ஜிங் இருக்கு பாருங்க. நிவேதா சின்னு சொல்லிட்டு ஒரு லாட்ஜ் இருக்கு. வா, இதுவும் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் 1500 ரேஞ்சில் வரும். இதுவும் பிஸியான ஷாப்பிங் ஏரியா தான். இது வந்து கொஞ்சம் பிரீமியம் ஷாப்பிங். மக்களே, நியூ ஸ்கீம் ரோட்லயே பாத்தீங்கன்னா ஷாப்பிங்க்கு எல்லாம் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். கிரியாஸ் இருக்கு பாருங்க. கிரியாஸ்க்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா சரவணா லாட்ஜ்னு ஒன்று இருக்கு, ஸ்டேக்கு இன்னொரு ஆப்ஷன். அதுக்கு ஆப்போசிட்ல பந்தன் பேங்க்னு ஒன்று இருக்கு, பாட்டா ஷோரூம் இருக்கு. இந்த சைடு பாத்தீங்கன்னா SMM லாட்ஜ்னு ஒன்று ஸ்டே பண்றதுக்கு இருக்குங்க. சரவணா லாட்ஜுக்கு நேர் ஆப்போசிட்லயே SMM லாட்ஜ். ஸோ நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும்னு சொன்னால இங்க பாருங்க, பாலிகிளினிக், ராம் பாலிகிளினிக். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க ஒரு பிரபு ஹாஸ்பிட்டல்னு ஒன்று இருக்கும், மகிழ் மருத்துவ மையம் இருக்கு. ஸோ நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும் இந்த வழியில. நிறைய ஆப்டிக்கல் ஷாப்ஸ், பூர்விகா மொபைல்ஸ், நிறைய ஃபினான்ஸ் கம்பெனிஸ், இந்தியன் பேங்க், ஐ ஃபவுண்டேஷன் எல்லாம் நியூ ஸ்கீம் ரோட்ல தான் இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் ப்ரீமியம் ஏரியா, பாஷ் ஏரியான்னு வச்சுக்கோங்களா. ஸோ மக்களே, நம்ம ஈவினிங் டைமு பொள்ளாச்சி நியூ ஸ்கீம் ரோட்ல சூப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலயே பாத்தீங்கல்ல எவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு. ஸோ பட்ஜெட்ல பாக்குறதுனாலும், ஸ்டேக்குனாலும் சரி, ஃபுட்டுக்குனாலும் சரி, ஷாப்பிங்னாலும் சரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. ப்ரீமியம்ல பார்க்கணுன்னாலும் சரி, ஒரு 500 மீட்டர்ஸ் வந்தீங்கன்னா நல்லா ப்ரீமியம் ஏரியாஸும் இருக்கும் ஸ்டே பண்றதுக்கு, சாப்பிட்றதுக்கெல்லாம். ஸோ எல்லா பட்ஜெட்ல இருக்கிறவங்களுக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு பொள்ளாச்சியில. ஸோ நீங்க டூர் எல்லாம் வந்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைகள், கேரளாக்கு கேட்வே மாதிரி பொள்ளாச்சி. ஸோ ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு டவுனையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போங்க. ஓகேவா மக்களே? பொள்ளாச்சி நியூ ஸ்கீம் ரோடு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம காந்தி ஸ்டாச்சு சிக்னல் பக்கத்துல வந்தாச்சுங்க. ஆக்சுவலா கௌரி கிருஷ்ணா பேக்கரி இருக்குல்ல, அதுல வந்து பாப்னு ஒரு பிராண்ட் வச்சிருக்காங்க, ஓன் பிராண்டு, பிளேஸ் ஆஃப் பீஸா அப்படின்னு சொல்லிட்டு. பீஸா, பர்கர், சாண்ட்விச்சஸ், வேஃபிள்ஸ், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், ஜூஸ், மில்க் ஷேக்ஸ், மொஜிட்டோஸ் இதெல்லாமே அவைலபிளா இருக்கு. ஸோ ஒரு பெர்ஃபெக்ட் ஹேங் அவுட் பிளேஸ் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பாப்பு. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். சூப்பரா இருக்கும் உள்ளுக்குள்ள. இன்டீரியர்ஸ் எல்லாம் நல்லா வச்சிருக்காங்க பாருங்க. ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம். எவ்வளவு ரஷ்ஷா இருக்கு பாருங்க உள்ள.
மக்களே உள்ள பாத்தீங்களா எவ்வளவு பிரீமியமா சூப்பரா வச்சிருக்காங்கன்னு. வெளியே எவ்வளவு கூட்டம் அள்ளுது பாருங்க. இது வந்து வெளியே ஸ்நாக்ஸ் காஃபி எல்லாங்க. ஸோ ஈவினிங் டைம் பாத்தீங்கன்னா அப்படியே ஜெகத் ஜோதியா இருக்கும் இந்த ஏரியாவே. சரி வாங்க நம்ம பஸ் ஸ்டாண்ட் பக்கம் போகலாம் மறுபடியும். மக்களே காந்தி ஸ்டாச்சுல இருந்து ஸோ நம்ம பஸ் ஸ்டாண்ட் போற ரூட்ல போயிட்டு இருக்கோங்க. ஸோ இது ஃபுல்லா வந்து சார் ஆட்சியாளர்னு சொல்லுவாங்கல்ல, தாலுக் ஹெட் குவார்ட்டர்ஸ், தாலுக் ஆஃபீஸ். இது சன்செட் ஆகிற டைம்ங்கிறதுனால கிளார் அடிக்குதுங்க. மக்களே நம்ம தாலுக் ஆஃபீஸ் பக்கத்துல நின்றுட்டு இருக்கோங்க. தாசில்தார் ஆஃபீஸா, தாசில்தார் ஆஃபீஸ், கோர்ட் காம்ப்ளெக்ஸ் எல்லாமே வந்து இதுக்குள்ளதான் இருக்கு. பழைய காலத்து ஓட்டு பில்டிங் அப்படியே வச்சிருக்காங்க பாருங்க. ஒரு தமிழும் மலையாளமும் கலந்த மாதிரி இருக்கும் இங்க இருக்கிற ஆர்கிடெக்சரே பாத்தீங்கன்னா. இங்க பாருங்களா, எங்க ஸ்கூல் டைம்ல இருந்து இங்க வந்து நாத்துகள் வித்துட்டு இருக்காங்க. சவுக்கு நாத்து, பூ செடிங்க, செம்பகப்பூ, கலர் கலரான பூக்களோட நாத்துகள் எல்லாம் வித்துட்டு இருப்பாங்க. எல்லாம் மலரும் நினைவுகளும் வருதுங்க. நம்ம ஸ்கூல் டேஸ், சின்ன வயசு ஞாபகங்கள்லாம் எல்லாம் ஸ்வீட் மெமரிஸ் இல்ல. ஸோ நம்ம பொள்ளாச்சியோட அழக உங்களுக்கு காமிக்கிறதுல ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்ற மக்களே. ஸோ இங்க தாலுக் ஆஃபீஸ் ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியர் ஆஃபீஸ் இருக்கும். அதுவும் பாருங்களா எவ்வளவு பழைய காலத்து பில்டிங் பாருங்களா. இதெல்லாம் ஹெரிட்டேஜ் சிம்பிள்ஸுங்க. ஒரு டிபிக்கல் கவர்மெண்ட் பில்டிங்ஸ் எல்லாம் அந்த காலத்துல இப்படிதான் இருந்திருக்கு. இன்னும் அதை அப்படியே வச்சிருக்காங்க. மக்களே நம்ம பஸ் ஸ்டாண்ட் சுத்தி எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வந்தாச்சுங்க. பழைய பஸ் ஸ்டாண்டுக்குள்ள இங்க பாருங்க நம்ம எஸ்சிடிசி பஸ் நின்றுட்டு இருக்கு. பொள்ளாச்சி டு சென்னை எஸ்சிடிசிங்க. நான் ஏசி ஸ்லீப்பர் பஸ். ஏசி பஸ்ஸும் இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டா டைம் தெரியல. இது வந்து நம்பர் 464ங்க எஸ்சிடிசி. நான் ஏசி சீட் கம் ஸ்லீப்பர். ஓவர் நைட் ஜேர்னி. காலையில ஒரு 6 மணிக்கு எல்லாம் சென்னை கொண்டு போய் சேர்த்துருவாங்கன்னு நினைக்கிறேன், கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துல. மக்களே நம்ம பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஹோட்டல் கௌரி கிருஷ்ணா பியூர் வெஜ்ல மீல்ஸ் சாப்பிடுறோங்க. இன்கேஸ் நீங்க பொள்ளாச்சி வந்தீங்கன்னா டிராவல் பண்ணீங்கன்னா கௌரி கிருஷ்ணால சாப்பிடுங்க. சாப்பாடு சூப்பரா இருக்கும். ஓகேவா? பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். மக்களே பொள்ளாச்சி டவுன் வாக் வீடியோல நம்ம நைட் டைம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்ட்ரீட்ஸ்ல என்ன மாதிரி வைப் இருக்கும் அப்படிங்கிறது தாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரீட்ல தான் வந்து உங்களுக்கு நிறைய லாட்ஜஸ், ஹோட்டல்ஸ் எல்லாமே இருக்கும். பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலயே ஓகேவா, பேக்கரிஸ், ஹோட்டல்ஸ் எல்லாமே இருக்கும். பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். இங்க இருக்கு பாருங்க பஸ் ஸ்டாண்டு. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வெளியே வந்தோடனே இந்த ஒரு ஸ்ட்ரெச் ஃபுல்லா அதுல உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு ஒரு 3 to 4 ஸ்ட்ரீட்ஸ்ல வந்து உங்களுக்கு நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு மக்களே. போத் சாப்பிட்றதுக்கும் சரி, ஸ்டே பண்றதுக்கும் சரி. மக்களே நைட் டைம் ஒரு 7-7:30 ரேஞ்சில் எவ்வளவு டிராஃபிக் இருக்கு பாத்தீங்களா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல. ஸோ இது வந்து புது பஸ் ஸ்டாண்டுங்க. ஸோ இங்கே வந்து கேரளா பஸ்ஸஸ் எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. பாலக்காடு, திருச்சூர் போற பஸ்ஸஸ் எல்லாம் கிடைக்கும். டாப் ஸ்லிப், பரம்பிக்குளம், ஹில்ஸ் மேல போற பஸ்ஸஸ், மாசாணியம்மன் கோவில் போற பஸ்ஸஸ் எல்லாமே நைட் டைம் கூட உங்களுக்கு கனெக்டிவிட்டி நல்லா இருக்கும். அட்லீஸ்ட் வந்து ஒரு 9:30 வரைக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரீக்வன்சி கம்மியாயிடும். அதுக்கப்புறம் காலங்காத்தால 5 மணில இருந்து தான். கோயம்புத்தூர், பழனி எல்லாம் போகணும்னா நீங்க ஆப்போசிட்ல இருந்து எடுக்கணும். அது வந்து விடிய விடிய இருக்குங்க கோயம்புத்தூர் பழனி ரூட்ல. இது வந்து பாலக்காடு ரோடு பொள்ளாச்சியில. மக்களே ஒரு 6:30 இருந்தே ஆரம்பிச்சு உங்களுக்கு நிறைய ஆம்னி பஸ்ஸஸ் எல்லாம் போக ஆரம்பிச்சிருங்க. பிக்கப் பாயிண்ட்ஸ் வந்து பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலேயே தான் இருக்கும். இது வந்து மேட்டூர் சூப்பர் டிராவல்ஸ். சோ இங்க இருந்து சென்னை, பெங்களூருக்கெல்லாம் நிறைய ஆம்னி பஸ்ஸஸ் இருக்குங்க. எஸ்சிடிசி பஸ்ஸஸும் இந்த டைம் தான் கிளம்பும் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள இருந்து. சோ இங்க இருந்து பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து திரும்பி போகுது பாத்தீங்களா, அது காந்தி ஸ்டாச்சுன்னு இருக்கும். அது கோயம்புத்தூர் ரோடு. கோயம்புத்தூர் ரோட்ல தான் வந்து ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க. மக்களே ஈவினிங் 6 o'clock இருந்தே பாத்தீங்கன்னா
ரோட் சைட் ஷாப்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிருவாங்க பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல. பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல அங்க பார்த்தோம்ல, பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலயும் வந்து நிறைய சாட் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும். இங்க மஷ்ரூம், அப்புறம் காளான் ஃப்ரை, மஷ்ரூம் காளான் ரெண்டும் ஒண்ணுதானா, காளான் ஃப்ரை, அதுக்கப்புறம் சில்லி சிக்கன், காலிஃபிளவர் சில்லின்னு நிறைய சாட் ஐட்டம்ஸ் கிடைக்குங்க. ஃபாஸ்ட் ஃபுட்ல நிறைய கடைகள் இருக்கும் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பக்கத்துலயே. மக்களே, நம்ம பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலயே பாத்தீங்கன்னா பியோர் வெஜ் ஹோட்டல்னா ஹோட்டல் கௌரி கிருஷ்ணா தாங்க. நிறைய டிஃபன் ஐட்டம்ஸ் கிடைக்கும் பியோர் வெஜ்ல. இட்லி, பொங்கல், பூரி, ரோஸ்ட், நூடுல்ஸ், ஊத்தப்பம், ரவா ரோஸ்ட், மசால் தோசைன்னு நிறைய ஐட்டம்ஸ் இங்க கிடைக்கும் உங்களுக்கு. மதியம் எல்லாம் வந்தீங்கன்னா காளான் பிரியாணி, வெஜ் பிரியாணின்னு நிறைய சூப்பரா விதவிதமா கொடுப்பாங்க. டேஸ்டாவும் இருக்கும். பொள்ளாச்சி பக்கம் வந்தீங்கன்னா ஹோட்டல் கௌரி கிருஷ்ணால சாப்பிடுங்க மக்களே. மக்களே, நம்ம பொள்ளாச்சி டவுனோட நைட் வியூ பாருங்க. அரௌண்ட் 9 o'clock இருக்கோங்க காந்தி ஸ்டாச்சு பக்கத்துல. மக்களே, காந்தி சிலை ஏரியால இருந்து நாம பொள்ளாச்சி ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு இருக்கோங்க கோயம்புத்தூர் ரோட்ல. மக்களே, பொள்ளாச்சி கோயம்புத்தூர் ரோட்ல நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குங்க. பிரீமியம் ஹோட்டல்ஸ் எல்லாம் ஸ்டே பண்றதுக்கு, சாப்பிடுறதுக்கு எல்லாமே. டே டைம்ல பார்த்தோம்ல, இப்ப நைட் டைம்ல பாருங்க ஆம்னி பஸ்ஸஸ் எல்லாம் கிளம்பி போயிட்டு இருக்கு. ரோட் சைடு ஷாப்ஸ், தள்ளுவண்டி கடைகள், டிஃபனுக்கு. நைட் வைப்ஸ் நல்லா இருக்கா பொள்ளாச்சி கோயம்புத்தூர் ரோட். இந்த ரோடு எப்பவுமே சரியான டிராபிக்கா இருக்கும். கோயம்புத்தூர்ல இருந்து வர டிராபிக். மதுரை ஜிகிர்தண்டா ஷாப் எல்லாம் இருக்கு பாருங்க. அந்த பக்கம் மாதவா ரெஸ்டாரண்ட். மக்களே, கோயம்புத்தூர் ரோட்ல கரெக்டா இந்த மாதவா இன்னு இருக்கு பாருங்க, அதுக்கு ஆப்போசிட்ல தான் வந்து ஆம்னி பஸ் ஸ்டாண்ட். மக்களே, எல்லா பஸ்ஸஸும் கிளம்பிட்டு இருக்கு பாருங்க லைனா. ஸோ உள்ளேயே வந்து கிரீன்வே டிராவல்ஸோட ஆஃபீஸ் இருக்கும், எஸ்ஆர்எஸ் டிராவல்ஸோட ஆஃபீஸ் இருக்கும், அப்புச்சி டிராவல்ஸ், A1 டிராவல்ஸ், KRS டிராவல்ஸ், இந்த மாதிரி நிறைய பஸ்ஸஸ் இருக்குங்க, ஆம்னி பஸ்ஸஸ். ஸோ உள்ள பார்க்கிங்கும் இருக்கு, 2 வீலர் அண்ட் 4 வீலர். ஆம்னி பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ள இருக்கோங்க நேஷனல் பஸ் ஒன்று வெயிட் பண்ணிட்டு இருக்கு. மிஸ்டர் ஹாலிடேஸ்னு ஒரு ஆம்னி பஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அடுத்தடுத்து கிளம்பிக்கிட்டே இருக்குங்க. புக்கிங் ஆஃபீஸஸ் எல்லாம் இங்க இருக்கு பாருங்க. பார்சல் எல்லாம் அனுப்பணும்னா இங்க புக் பண்ணிக்க வேண்டியதுதான் நீங்க. ஸோ நல்ல கனெக்டிவிட்டி இருக்குங்க பொள்ளாச்சியில இருந்து மேஜர் சிட்டிஸ்க்கு. கவர்மெண்ட் பஸ்ஸஸ் தவிர உங்களுக்கு ஆம்னி பஸ்ஸஸும் நிறைய அவைலபிளா இருக்கும். மக்களே, இந்த நேஷனல் பஸ் வந்து பெங்களூர் போற பஸ்ஸுங்க. ஏசி ஸ்லீப்பர் கம் சீட்டர். மிஸ்டர் ஹாலிடேஸும் ஸ்லீப்பர் கம் சீட்டர் தான். வெயிட்டிங் ஏரியாஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. புக்கிங்க்கு இங்க இருக்கு கிரீன்வேஸ் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ். அந்த பக்கம் SM டிராவல்ஸ் இருக்கு. பார்சல் எல்லாம் கூட அனுப்பிச்சிட்டு இருக்காங்க பாருங்க. பொள்ளாச்சி டு சென்னை, பெங்களூர், பாண்டிச்சேரி, திருச்செந்தூர், மாதிரி நிறைய ஊர்களுக்கு இருக்குங்க. மக்களே, மாதவின் ஆப்போசிட்ல ஒரு ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் பார்த்தோம்ல, இங்க ஸ்டார் பார்க்கிங்னு ஒண்ணு இருக்குங்க. நம்ம சக்தி ஹோட்டல்ஸ் இருக்கு பாருங்க, அதுக்கு ஆப்போசிட்ல. ஸோ அதுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க. ஸோ இங்கேயும் பாத்தீங்கன்னா ஸ்டார் டிராவல்ஸ்னே இருக்கும். ஸோ இங்கிருந்தும் நிறைய ஆம்னி பஸ்ஸஸ் கிளம்புதுங்க. இது MSS மேட்டூர் சூப்பர் சர்வீசஸ் எல்லாம் இங்கதான் இருக்கு, மேட்டூர் MSS ஆபீஸ் எல்லாம். மக்களே, நம்ம ஸ்டார் பார்க்கிங் ஆம்னி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஃபேமஸ் சக்தி ஹோட்டல்ஸ் இருக்குங்க. ரெஸ்டாரண்ட், ரூம்ஸ், பார் எல்லாமே அவைலபிளா இருக்குங்க. பார் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் பாஷ் ரெசிடென்ஷியல் ஏரியா பொள்ளாச்சிக்குள்ள. கஃபே ஹட்னு ஒரு ஈட்டரிஸ் எல்லாம் இருக்கு பாருங்க.
இது துரைஸ் தியேட்டர். ஸோ மக்களே, இந்த வீடியோல நம்ம பொள்ளாச்சி டவுன் பஸ் ஸ்டாண்டு, இங்க இருக்கிற கனெக்டிவிட்டி, பேசஞ்சருக்கான ஃபெசிலிட்டிஸு, பஸ் ஸ்டாண்ட் சுற்றி இருக்கிற மார்க்கெட் ஏரியாஸு, லாட்ஜிங் ஃபெசிலிட்டி, ஃபுட்டுக்கான ஆப்ஷன்ஸு, சந்தைங்க, பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சந்தைங்க, தியேட்டர்ஸு, ஷாப்பிங் ஏரியாஸு எல்லாத்தையுமே கவர் பண்ணியாச்சு. ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் எங்கே இருக்குன்னு கவர் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ பொள்ளாச்சி வழியாக ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணலாம். Until then, take care and cheers from பொள்ளாச்சிங்க, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். See you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஃப்ளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.